யார பார்த்து என்ன கேட்டாய்? யார பார்த்து என்ன கேட்டாய்? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் மூட்டி உன் சுந்தர தமிழில் பாட்டு இசைத்து செந்தமிழ் கவி பாடும் உழவனமா உழவன் எது வேணாலும் வைத்துக் கொள்வோம். யார் என்று கூறும். கூறுவாள் சேலத்து சுஜி நகாண்ட நன்றி. என்னது நன்றாக நக்கிப்பார் நக்கமா. இப்போதான் எனக்கு தெரியுது என்னடே போன வாடனே இங்க பாரு மறு போடா. இதெல்லாம் சொல்லுவான்னு சொல்லுதா. திருநெல்வேலில இருந்து சென்ட் வாங்கி பூசிட்டு வந்திருக்கேன். நீங்க ஆடியாட்டத்துல கொற்றமையில்ல பாடிய மட்டும் கொற்றமையில்ல ராக்கெட் மட்டும் கொற்றமையில்ல பாவாடை கட்டியில குற்றமையில்ல. ஆனால் மாபெரும் அளிக்க முடியாத குற்றம் செய்துவிட்டார். நீங்கள் பாவாடை அணிந்தீர்களா? அதற்கு ஏன் பாவாடை என்று பெயர் வைத்தார்கள்? பல வண்ணங்களால் அணிவதால் பாவாடை என்று பெயர் வைத்தார்கள். அப்படி யார் என்று கூறியது? அவ யார பத்தி இங்க பாரு. குத்து குத்தி உன் கொட்டை வாய்க்கு வந்தாலும் நீ அடங்க மாட்டே. ஏன் தெரியுமா? நான் ஆட்டத்துக்கு வரும்போது என் தலைவர்கிட்ட கேட்டேன், அண்ணா பிள்ளைங்களை யார போட்டிருக்கேன்னு கேட்டேன். நான் சேலத்துல இருந்து சுஜியை போட்டிருக்கேன், தஞ்சாவூர்ல இருந்து திவ்யாவை போட்டிருக்கேன். நீ என்ன ஒரு மெட்ராஸ் இருந்து நான் ரோசியை போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் சும்மா வந்திருப்பேனா? நான் வரும்போது என் நரம்ப கழட்டி வச்சு இரும்பு மாட்டிட்டு வந்திருக்கேன். ஓடாவா? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீங்கள் பாவாடை அணிந்தீர்களா? அதற்கு ஏன் பாவாடை என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? அப்படி யார் என்று கூறியது? அவள் சொல்லியிருக்கா. உங்களுக்கு ஏன் தெரியுமா பாவாடை பேர் வச்சிருக்காங்க? அது பாவப்பட்ட இடத்தை மறைக்கிறதுனால பாவாடை என்று பெயர் வைத்தார்கள். என்னது? எதுக்கு கோமனன் பேர் வச்சாங்க? நோட்டீஸ் பாயிண்ட். என்னடா அவனுக்கு அறிக்கை என்னன்னு கேளு. அவனுக்கு பாயிண்ட் இல்ல, அதனால தான் இழுத்து காமிக்கிறாங்க. ஏண்டா ஆமா ஆம்பளைங்கள எதுக்கு கோமனன் பேர் வச்சாங்க? ஏன் தெரியுமா? எங்களுதெல்லாம் கோவப்பட்ட இடம்தான் தான் கோமனன் பேர் வச்சிருக்கீங்க. அறிக்கை யோசனைக்கு என்னடா சாப்பிடுற? 2 இட்லி ஒரு ஓட்ட வடை. அது எப்படி சாப்பிடுவே? இட்லி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். சரி. நல்லா வடைய நல்லா குத்தி சாப்பிடுவேன். ரொம்ப குத்திராதப்பா. ஆமா. நரம்பு தலை சொந்து போட போற. பரவாயில்ல, அக்கா தங்க மொத்தம் 4 பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் பாவாடை அணிந்திருக்கல்லவா? அதற்குள்ளே கருப்பு டவுசர் அணிந்திருக்கல்லவா? அதை கழட்டி விட்டு எழுந்து பாருங்கள். என் பங்காளிகளமா ஒன்று கூடி 200 கடப்பறகு இலவசமாக கொடுக்கப்படும். எனக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கரெக்டா 3 மணிக்கு ஆட்ட முடியும் சொல்லிக்கிறாங்க. கழட்டி தர நல்லா வாயில வச்சு 2 பேரும் தூங்குங்க. அதுவரை எங்களது புலமை தாங்காதம்மா 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 தாங்காதம்மா. என்ன இது? என்ன என்ன கை என்ன முட்டி அவ்வளவு ஓரமா போட. என் தலைவர் அப்பயே ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்னன்னு கைத்தொழிலை ஒன்று கற்றுக்கொள் கவலையை சொல்லியிருக்காரு. வேற என்ன சொன்னாரா? வேற என்ன சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் சொல்லியிருக்காரு. கழுத்து வலிக்கும். அடி பொடி லூசு. அவளை கேளு. இங்க இருக்கவங்க யார் தெரியுமா? இவங்கள யாருன்னு தெரியாதா? அவங்க தான் AK-47. நல்லா குளி பார்த்து குண்டு அடிப்பாங்களா? நீ போய் பாரு. 2 குண்டு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ரெடியா உட்கார்ந்திருக்காங்க. நல்ல விடிய விடிய போடுவாங்களா? நீங்க 3 பேரும் ஏமாந்துனா ஓட்டையிலே புடுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கவங்க யாரு? அவங்க எல்லாம் ராணாட்டா முறுக்கு கம்பிகள். நல்லா வலியாது நெளியற ஐஎஸ் முத்தர குத்தந்தா. நீ ஒரு வாட்டி போய் பாரு. குத்தல பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் ஆனா உன் பேச மட்டும் வீக் ஆகி போயிடும். போடா எல்லாத்துக்கும் துணிஞ்சிரு போடா எங்க அக்கா. ஆனா எனக்கு பின்னாடி நிக்கிறாங்களா அவங்கள யாரு தெரியுமா? அவங்க தான் முக்கியமான ஆளுங்க. அவங்க தான் கமிட்டி தலைவர்கள். கமிட்டி தலைவரா? கமிட்டி தலைவர். பரவாயில்ல.